Hi friends, this is Siron. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Beetroot Lipbalm. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்பப்ப போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த லிப் பாம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த லிப் பாம்ல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சோ பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பலா வச்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம சுகர் நம்மளோட மேல இருக்க அந்த ஸ்கின் லிப்ஸ்ல இருக்கக்கூடிய மேலே இருக்க டெட்ஸ் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லிப்ஸை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா பிங்காக வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் லிப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரேக் அவுட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஆல்மண்ட் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள இதில் ஆட் பண்ணியிருக்கிறது பட்டர் வந்து நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா நரிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க எப்படி இந்த லிப் பாம் செய்கிறன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பீட்ரூட் லிப் பாம்க்கு நான் 2 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே இருக்கிறத இந்த முனையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீலரால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 பீட்ரூட்டையுமே இந்த ஸ்கின்னை நான் ஃபுல்லாக பீல் பண்ணிக்கிறேன். நான் 2 பீட்ரூட்டையும் ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு துருவுற இதை வச்சு நம்ம துருவிக்கலாம். ஸோ நான் துருவிக்கிறேன். 2 பீட்ரூட்டையும் துருவி எடுத்துக்காச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜூஸ் தான் தேவை. ஸோ இதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட கீழே உங்களுக்கு ஜூஸ் வர ஆரம்பிக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு காட்டன் துணி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பீட்ரூட்டையும் நம்ம பண்ணணும். நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை நான் ஃபுல்லாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை, வெறும் பீட்ரூட்டோட ஜூஸ் மட்டும்தான் இதில். ஸோ இப்போ நம்ம எப்படி லிப் பாம் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஸோ நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பீட்ரூட் ஜூஸ், இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இது ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும். இது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது சைட்லலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பித்து நம்மளுக்கு நம்ம எடுத்த பீட்ரூட் ஜூஸோட லெவல் வந்து கம்மியாகணும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுட்டுருக்கலாம். இந்த சைடில் வந்து நம்மளுக்கு அந்த பீட்ரூட்டோட அந்த இது வந்து நின்றக்கூடாது கெட்டியாக. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு. நம்ம பீட்ரூட் ஜூஸோட லெவல் நல்லா கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு சுகர் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஷெல்ஃப் லைஃப் வரணும். ஸோ அதனால் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம போட்ட சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ. ஸோ இது நீங்கள் ரெகுலராக உங்களோட லிப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் லிப்போட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் லிப் வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிப்போட கலர் வந்து நல்லா பிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எம்டி கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த லிப் பாமை ஊற்றிக்கலாம்.
ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ செட் ஆகிற வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 months வரையும் நார்மலாக நீங்கள் ஷெல்ஃப் லைஃப் இதுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இது நல்லா கொஞ்சம் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்மளோட லிப்ஸ்க்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இதில் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 teaspoon ஆல்மண்ட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட லிப் பாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ 30 minutes ஆகிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ என்னோடய கையில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வா சூப்பராக இருக்குது. நல்லா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.